च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे. அனைவருக்கும் வணக்கம். உலக மக்கள் அனைவரின் நலனுக்காகவும் ஸ்ரீ குருதேவரிடம் பிரார்த்தனை செய்வோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீராமகிருஷ்ணாய. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பாரதத்தின் மிகப்பெரிய ஆச்சாரியர்களான பகவத் சங்கராச்சாரியரும் மற்றும் ராமானுஜாச்சாரியாரின் பிறந்த நாள் விழா ஒரே நாளில் வந்தது. பலமுறை இப்படி சைவத்தின் மிகப்பெரிய ஆச்சாரியரும் வைணவத்தின் மிகப்பெரிய ஆச்சாரியரும் ஒரே நாளில் பிறந்த நாள் வந்து போவது பல முறை நடந்திருக்கிறது. இன்று அவர்களை பற்றி இந்த வாரம் சற்று பார்ப்போம். மனிதர்கள்தான், சாதாரண மனிதர்கள்தான் அதன் சைவம், வைணவம், சாக்தம் அதுபோல பல மார்க்கங்களை வித்தியாசப்படுத்தி பார்க்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரி அவதாரங்கள், இந்த மார்க்கங்கள் எல்லாமே ஒரே குறிக்கோளை நோக்கிதான் செல்கிறது. அதில் பேதமில்லை என்று கூறும் வகையில்தான் ஒரே நாளில் இது அமைந்திருக்கிறதோ என்று தோன்றுகிறது. குருதேவரின் அவதாரத்திற்கு பின்பு இந்த பல மார்க்கங்களும் ஒரே இறைவனை நோக்கிதான் செல்கின்றன என்பதை மிக தெளிவாக அனுபவபூர்வமாக குருதேவர் காட்டி கொடுத்திருக்கிறார். எத்தனை வித மார்க்கமோ, எத்தனை வித வழிகளோ, அது ஒரே இறைவனை நோக்கி செல்கின்றன. ஒரு குளத்திற்கு பல வழிகளில் வந்து தண்ணீர் எடுத்து செல்லலாம் என்பது போல அவர் கூறி மிக எளிமையாக்கி கொடுத்திருக்கிறார். அப்படி வந்த ஒவ்வொரு அவதாரங்களும் எந்த மாதிரி காலகட்டத்தில் வந்தார் என்றால், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் கூறியது போல, எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு மிகப்பெரிய சோதனையும் மிகப்பெரிய பாதிப்பும் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் என்னை அங்கு அவதாரம் செய்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அதுபோலதான் வந்திருக்கிறார்கள். சங்கரர் தோன்றிய காலத்தில், ஆதிசங்கரர் கிபி 7ஆம் நூற்றாண்டில் கேரளாவில் இருக்கிற காலடி என்ற இடத்தில் சிவகுரு தந்தை ஆரியாம்பிகை தாய்க்கு மகனாக பிறந்தார். அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்கள் ஒரு மகன் வேண்டும் என்று வடக்குநாதர் சிவனிடம் வருடக்கணக்காக பிரார்த்தனை செய்யும்போது அந்த சிவபெருமானே தோன்றி, சாதாரண குணங்களோட இருக்கும் பல பிள்ளைகள் உங்களுக்கு வேண்டுமா, இல்லை எல்லா குணங்களும் நிறைந்த தெய்வாம்சம் பொருந்திய ஒரு குழந்தை வேண்டுமா, ஆனால் அந்த குழந்தை அவனுக்கு ஆயுள் குறைவாக இருக்கும், உங்களுக்கு எது வேண்டும் என்று கேட்கும்போது பெற்றோர்கள் குணங்கள் சாதாரணமாக இருந்து குணங்களே இல்லாத குழந்தைகள், நிறைய குழந்தைகள் இருந்து அந்த குழந்தைகள் நீண்ட நாட்கள் வாழ்ந்ததினால் என்ன பயன்? தெய்வ அம்சம் வணங்கி பொருந்திய ஒரு குழந்தையாக இருந்தாலும் அவருடைய
ஆயுள் சிறிய ஆயுளாக இருந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு அப்படிப்பட்ட தெய்வ குழந்தை வேண்டும் என்று கூறும் பட்சத்தில்தான் ஆதிசங்கரர் பிறக்கிறார். எப்பேற்பட்ட காலகட்டம் என்றால், பௌத்த சமயம், சமணர்கள், சார்வார்க்கர்கள், அப்படி ஏராளமான நமது தர்மத்தை சாராத பல மார்க்கங்களை கொண்டவர்கள் இந்து தர்மத்திற்கு ஒரு அழிவை உண்டாக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருந்த காலம் அது. குருதேவர் ஒரு இடத்தில் அமுதமொழிகள் சொல்றார்கள், இந்து தர்மம்தான் நிலையானது, மற்ற தர்மங்கள் இறைவன் விருப்பத்தால் தோன்றுகிறது, இறைவன் விருப்பத்தாலேயே அது மறைந்து போகும். சனாதன தர்மம், இந்து தர்மம் மட்டும்தான் நிலைத்திருக்கும் என்று கூறியிருக்கிறார். அது உண்மையாக இருந்தாலும் அதற்கு சோதனையும் அச்சுறுத்தலும் வரும்போது எல்லாருக்கும் பயம் வந்துடுது. அப்படிதான் அப்படி செஞ்சு கொண்டிருந்தார்கள் புத்தர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், சார்வார்க்கர்கள் என்று. இந்த மக்களின் இந்த ஒரு சூழ்நிலையில, பயந்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே சங்கரர் அவதாரம் செய்கிறார். சின்ன வயசுலேயே அப்பா மறைந்து போகிறார். 4வது வயதிலேயே தந்தை மறைந்து போகிறார். அதே காலகட்டத்தில் 5வது வயதில் அவருக்கு உபநயனம் பூநூல் செய்வித்து அவருக்கு குருகுலத்துக்கு அனுப்புகிறார்கள். சங்கரர் அந்த ஆசிரமத்தில் கற்றுத்தேறுகிறார். 6லிருந்து 8 வரை அனைத்தையும் கற்றுத்தேறுகிறார் என்று கூறுகிறார்கள். அப்புறம் ஒரு நாள் அவருக்கு சப்த ரிஷிகள் வந்து அசிரீரி சொல்லி கொண்டு போகிறார், சங்கரா, நீ பிறந்த நோக்கம், அவதாரம் எடுத்த நோக்கம் நிறைவேறுவதற்கு நீ சந்நியாசம் பெற்று நீ உனது பயணத்தை தொடர வேண்டும் என்று ஞாபகப்படுத்திட்டு போகிறாங்க. இவர் யோசிச்சுட்டு இருக்க, அப்பா காலமாயிட்டாரு, அம்மா இருக்காங்க, அம்மாவுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கா. அம்மாவின் சில பிரார்த்தனைகளை அப்போது நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். ஒரு முறை அவங்க வீட்டுக்கு அருகே கொஞ்சம் தள்ளி இருக்கும் பூர்ணா நதி ஓடிக்கிட்டு இருக்கு. அம்மா அதில் குளிக்க முடியலையேன்னு சொல்லி உடம்பு முடியாது இருக்கும்போது அவர் வேண்டுதலுக்கு இணங்க, சங்கரரின் வேண்டுதலுக்கு இணங்க அந்த நதி தனது போக்கையே மாற்றி தனது வீட்டருகே வந்து செல்கிறது. இன்றும் அந்த நதி இருக்கிறது. அப்படி தனது விருப்பத்தை பகவான் நிறைவேற்றியிருந்தார். சந்நியாசம் எடுத்த பிறகு சந்நியாசம் எடுக்கிறதுக்காக முயற்சியை செய்கிறான். அம்மாவிடம் எப்படி அதை கேட்பதென்று தயக்கத்தோடு இருக்கிறார். ஒரு நாள் அந்த நதியில் குளிச்சுட்டு இருக்கும்போது இறைவன் திருவுள்ளத்தால் முதலை வந்து காலை பிடிச்சி இழுக்க, இவ ஐயோ அம்மான்னு கத்துறாரு குழந்தை. அம்மாவும் உள்ளே போகவும் பயம், பகவான் வேண்டிக்கிட்டே இருக்கா. அப்போ அந்த குழந்தை சொல்லுது, அம்மா எப்படியோ நான் காலமாகி போயிடுவேன், இறந்து போயிடுவேன், எனது விருப்பம் அட்லீஸ்ட் இந்த சாகிறதுக்கு முன்னால நான் சன்னியாசி மந்திரத்தை சொல்லி சன்னியாசியாக இருந்து சாகணும்னு எனக்கு விருப்பம். நீ அனுமதி கொடுத்தா நான் அதை செய்வேன், முதல்ல என்னை இழுத்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க. அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. சரி, குழந்தை ஏதோ ஒரு இந்த விஷயத்திலாவது ஆசைப்படுறாரு, குழந்தை கிடைக்கலானால் பரவாயில்ல, அவனுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கட்டுங்கிறதுக்காக அவனுக்கு வேண்டுதல் நிறைவேறணுங்கிறத சரியப்பா அப்படின்னு சொல்லுவான். கரையிலிருந்து இவன் அந்த நதியிலேயே இருந்து முதல்ல காலை கவிக்கிட்டு இருக்க சந்நியாச மந்திரத்தை சொல்லி ஆத்ம சந்நியாசம் எடுத்து வேண்டுறாரு. அந்த மந்திரத்தில் சூரிய சந்நியாசம் ஆனதுக்கப்புறம் அந்த முதல்ல இந்த பாதத்தை விட்டு விலகி அது பார்க்க போயிடுது. இவன் கரையேறி வர்றான். வந்து அம்மாவை வீழ்ந்து வணங்குறார். அம்மா, பகவான் அருளால் நான் உயிர் பிச்சை எனக்கு கிடைத்தது. ஆனால் இன்னைக்கு நான் சந்நியாசம் தீட்சை பெற்றதுனால இனி நான் வீட்டில் இருக்குது வாழ முடியாது. நீங்கள் எனக்கு அனுமதி தாருங்கள், நான் எனது குருவை நோக்கி நான் செல்கிறேன் என்று கண்ணீர் மல்க அம்மா வேண்டாம். அம்மாவும் கண்ணீரோடு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அங்கிருந்து
வர்றாரு. பிக்ஷை எடுக்க வர்ற இடத்துல ஒரு பாட்டியிடம் பிக்ஷை கேட்கும்போது வீட்டில் எதுவுமே இல்லை. வயதான பாட்டி, செல்வமே இல்லாத வறுமையில் இருக்கிற பாட்டி. இந்த சூரியன் உதிப்பது போல வந்த அந்த பிள்ளை பிக்ஷை கேட்கும்போது வீட்டில் இருந்த ஒரே ஒரு நெல்லிக்காயை அந்த பிள்ளைக்கு கொடுக்குற, அந்த சன்னியாசி பையனுக்கு கொடுக்குற. இவர் அந்த பாட்டியின் வறுமையையும் கஷ்டத்தையும் பார்த்து மகாலட்சுமி கிட்ட பிரார்த்தனை செய்கிறார். பாடலாக அது பாடுறாரு. அந்த பாடல் பாடி முடியும் போது கூரை மூலமா தங்க நெல்லிக்காய்கள் அந்த பாட்டி வீட்டில் கொட்டுது. கனகதார ஸ்தோத்திரம் அந்த பாடலை பாடி முடிக்கிறதுக்குள்ள அந்த பாட்டி வீட்டில் அவ்வளோ நெல்லிக்காய், தங்கத்திலான நெல்லிக்காய் வருது. அதுக்கப்புறம் அந்த அம்மா அதை வச்சு தான தர்மம் பண்ணி தானும் நல்லா இருந்தாங்க. அப்பேற்பட்ட ஒரு சக்தி. பின்பு குருவை தேடி நர்மத கரைக்கு வர்றார். இந்த குரு சுகதேவருடைய பாரம்பரியத்தில் வரும் சுகதேவர், அப்புறம் கௌடபாதர், அப்புறம் கோவிந்த பகவத் பாதர் என்று இருக்கிறார். இவர் வரும்போது அந்த ஓங்காரேஸ்வரத்தில் கோவிந்த பகவத் பாதர்கள் இருக்கிறாரு. குருக்கிட்ட வந்து கதவை திறக்க சொல்கிறாரு. குரு, யார் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது ஒரு அருமையான பாடல், நிர்வாண சட்டகம்னு சொல்லி, நான் பூர்ண ஆத்மா, நான் உடலெல்லாம், மனமெல்லாம், புத்தி இல்லை, சித்தம் இல்லை, பூர்ண ஆத்மா நான் வந்திருக்கேன்னு ஒரு அருமையான பாடல். அது பாட அதுக்கப்புறம் குரு சரி உள்ள வா அப்படின்னு சொல்கிறாரு. உள்ள போகிறாரு. அந்த பகவத் பாதர் எல்லாவித வித்தைகளையும் ஞானத்தையும் சங்கரருக்கு மேலும் கூறி, பாரு சங்கரா, நீ வந்த காரியம் ஒரு விசேஷமான காரியம். அதை நிறைவேற்றணுன்னா நீ இன்னும் காசிக்கு சென்று இன்னும் சில விஷயங்களை கற்றுக்கொண்டு, காசியிலும் மற்ற இடங்களிலும் இருக்கும் இந்த மற்ற மதத்தை சார்ந்தவர்கள், இந்து தர்மத்தை அழிக்க நினைக்க இருப்பவர்களின் மனத்தை மாற்றி அவர்களை வாதத்தில் வென்று நீ இந்து தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு கட்டளை இடுகிறார். அவரும் குருவின் ஆசியோடு போறாரு. காசிக்கு போயிட்டு குளிச்சுட்டு வெளியில் வரும்போது வழியில் ஒரு சண்டாளன் 4 நாயோட அங்க வர்றாரு. இவருக்கு வழி மறைச்சு கொண்டு வர்றாரு. உடம்பெல்லாம் மாமிசத்துல தொங்குற மாதிரி இருக்கும். இவர் சன்னியாசி, கங்கையில் குளிச்சு கோயிலுக்கு போகலான்னு வர்ற வழியில் இப்படி இருக்காரு, கொஞ்சம் வழி விடு, கொஞ்சம் தூரம் விலகி போன்னு சங்கரர் கூற, அந்த சண்டாளன் திருப்பி கூப்பிடுறார். எதை போக சொல்றீங்க? இந்த சரீரத்தால் ஆன இந்த உடம்பை விலகி போக சொல்றீங்களா, இல்லை இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மாவை விலகி போக சொல்கிறார்களா? எதை விலகி போக சொல்லுகிறேன்னு ஒரு ஞான மார்க்க கொஸ்டினை கேட்கும்போது சங்கரருக்கு அப்பதான் இன்னும் தெளிவு வருது. அவர் பார்க்குறாரு, இது வந்தவர் சாதாரணம் இல்லை, ஏதோ ஒரு சக்தி உள்ளவர்ன்னு சொல்லி வீழ்ந்து வணங்கி எந்திரிச்சு பார்க்குறாரு. அங்கே சிவபெருமானே இருப்பதாகவும் கூறுகிறார்கள். சிலர் அந்த இடத்துல வியாச பகவான் இருக்கிறதா கூறுகிறார்கள். அந்த வியாச பகவான் அவருக்கு காட்சி கொடுத்து, அவரோட வந்த 4 நாய்கள் 4 வேதங்களாக கூறப்படுகிறது. அந்த 4 வேதத்தின் சாரத்தையும் அந்த வியாச முனி அவருக்கு சொல்லி, நமது தர்மத்தை காப்பாற்ற இதெல்லாம் நமக்கு துணை நிற்கும் என்று ஆசீர்வாதம் செய்து கொண்டு போறாரு. அப்புறம் போற இடம்லாம், யாத்திரை போற இடமெல்லாம் எல்லாரையும் வாதத்தில் வென்று கடைசி ஒரு இடத்துக்கு வர்றாரு. குமரில பட்டர்னு ஒருத்தர், மிகப்பெரிய பண்டிதர். அவரு வாதத்தில் வெளில வரும்போது அவர் ஒரு காரியத்திற்காக தான் செய்த பரிகாரம் செய்யணுங்கிறதுக்காக தற்கொலை செய்ய ஒரு மலை மீது போக போறாரு. அவர் கூப்பிடும்போது, இல்லை, நான் செஞ்ச பாவத்துக்கு
நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று போகிறான். ஆனால் நீ என்னுடைய சீடர் மண்டன மிஸ்ரர் இருக்கிறாரு, அவரை நீ வென்றாலே எல்லாத்தையும் வென்றதுக்கு சமம், செல்லன்னு சொல்லுகிறார்கள். அப்புறம் அந்த அந்த காலத்தில் மண்டன மிஸ்ரர் வந்து மிகப்பெரிய பண்டிதர். அவர்கிட்ட போகும்போது வீட்டில் ஒரு ஸ்ராத்த செருமனி நடந்துக்கிட்டு இருக்கு, பித்ரு காரியங்கள். அவர் அதெல்லாம் முடிச்சு கொண்டு வந்து இந்த வாதத்திற்கு சம்மதம் தெரிவிக்கிறார். சங்கரருக்கு அவருக்கு வாதம் ஆரம்பிக்குது. அதற்கு ஒரு இது மாதிரி, அது யார் ஜட்ஜாக இருந்து யார் வென்றவர் யார் என்பது சொல்றதுக்கு ஒருத்தர் தேவைப்படும் பட்சத்தில் அந்த மண்டன மிஸ்ரரின் மனைவியே உபயபாரதி என்ற அம்மையார் அவர்கள் சரஸ்வதி அவதாரம் என்று அவரை கூறுகிறார். மண்டன மிஸ்ரரை பிரம்மா தேவரின் அவதாரம் என்று கூறுகிறார். ஸோ அந்த வாதம் ஆரம்பிக்குது. ஆனால் நிறைய வீட்டில் நிறைய மக்கள் வந்த வண்ணமே இருக்கிறதுனால அவங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு இந்த அம்மா நான் போக வேண்டியிருக்கும். அதனால் உங்கள் வாதத்தை நான் இங்கே கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்க முடியாது. நான் 2 மாலைகளை தொடுத்து உங்களுக்கு கழுத்தில் தருகிறேன், போட்டுக்கொள்ளுங்கள். யாருடைய மாலை முதல்ல வாடி போகுதோ அவர்கள் தோல்வியுற்று மற்றவர்களுக்கு சீடராக வேண்டும் அப்படின்னு. சங்கரருடைய மாலை சீக்கிரமாக வாடிட்டா அவர் சம்சாரியாக மாறி அவருடைய சீடராக வேண்டும் மண்டன் மிஸ்ரரை. இல்லை, மண்டன் மிஸ்ரருடைய மாலை சீக்கிரமாக வாடிவிட்டால் அவர்கள் துறவரமேற்று சங்கரருக்கு சிஷ்யனாக வர வேண்டும் என்று ஒரு கட்டளையோடு அது செய்கிறாங்க. அந்த மாலை எதுக்குன்னா, பொதுவாகவே அந்த மாலை யாருடைய உடம்புல இருக்குதோ அந்த உடம்புல வந்து மனிதனுடைய உணர்ச்சிகள், அந்த வெப்பநிலை சாதாரண நிலையில் இருக்கும்போது அது வாடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். யாருடைய உடம்புல அந்த மாலை போட்ட உடனே பாடியுடைய உஷ்ணத்தால் அந்த மாலை சீக்கிரமாக வாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து இந்த வாதத்தில் யார் வந்து நியாயமாக இருக்காங்களோ அவங்களுடைய பாடியில் உஷ்ணம் வராது. யார் தோல்வி பயம் மற்றும் யாரால வெல்ல முடியாத சூழ்நிலை வருதோ அவங்களுக்கு பாடியில் வெப்பம் அதிகமாக இருந்து வாழை வாடும் என்பது அந்த அம்மா சரஸ்வதியினுடைய ஒரு விருப்பம். அது அப்படி ஒரு முயற்சி செய்கிறார்கள். கடைசியாக மண்டன மிஸ்ரருடைய மாலை சீக்கிரமாகவே வாடி விடுகிறது. அப்பொழுது அந்த இடத்துக்கு வந்து அந்த அம்மா யார் வெற்றி பெற்றான்னு கூறவே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக சங்கரர் வென்றிருக்கிறார் என்பதை அறிந்து, குருவும் சீடரும் வாருங்கள், உங்களுக்கு பிக்ஷை எடுக்கிறேன் அப்படின்னு கூறி அவங்களுக்கு பிக்ஷை எடுக்கிறார்கள். அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய சீடராக இருந்து சங்கரோட வர்றார். அதோட முக்கியமான அந்த வாதிகள் அனைவரையும் வாதத்தில் வென்று சங்கரர் தர்மத்தை நிலைநாட்டுகிறார். மீண்டும் பல இடங்களுக்கு சென்று மற்றும் சில பேரை தனது சீடர்களாக உருவாக்குகிறார். 4 முக்கியமான சீடர்கள், சுரேஸ்வராச்சாரியார் வாரணாசியில் கிடைச்சவர், அவரை ஸ்ருங்கேரிக்கு மடம் அமைத்து அங்கே தலைமையாக இடத்தில் அவர் வைக்கிறார்கள். அஸ்தமாலிகா அவர் உடுப்பியை சேர்ந்தவர், அவர் வந்து வட இந்தியாவில் ஜோதிர் மடம் இமாலயம் இருக்கு, அதுக்கு தலைவராக நியமிக்கிறார்கள். பத்மபாதர் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவரை துவாரகைக்கு மடம் அமைத்து துவாரகைகள் அமைத்து அவருக்கு தலைவராக வைக்கிறார். தோட்டகாச்சாரியர் அவரை பூரி மடத்தின் தலைவராக நியமித்து, நீங்கள் இது மூலியமாக எல்லா காரியங்களையும் செஞ்சு தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் சொல்லி நிறைய, அதுக்கு நடுவில் ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் அவருடைய வாழ்க்கையில் நடக்குது. இப்பேற்பட்ட ஒரு சங்கரர் வாதத்தில் வென்றாலும் மக்களிடையே அவ்வளோ ஒரு நல்ல குணங்களை
கண்டு அவங்களுக்கு உதவி செஞ்சாலும், தர்மத்தை நிலைநாட்டினாலும், பரந்த இதயம், எப்பொழுது யார் எது கேட்டாலும் அனுகிரகம் செய்யும் அப்பேற்பட்ட இதயம் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை பயன்படுத்தி இவர் எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று சொல்லி கபாலிகர் என்ற ஒரு குரூப், அவர்கள் நரபலி கொடுக்கும் அந்த குரூப், இந்த பௌத்தர்கள் மற்றவர்களை சேர்ந்து அந்த கபாலிகர்களை சொல்லி இவர் ஸ்ரீசைலத்தில் முகாமிட்டு கொண்டிருக்கும்போது சங்கரர் எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள, அதற்கு இணங்க அந்த கபாலிகர் இந்த சீடர்கள் யாரும் இல்லாத வேளையில் சங்கரர்கிட்ட வந்து எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது அப்படியே ஆகட்டும் என்று சொல்றார். சாயந்தரம் 12 மணிக்கு நீங்க இந்த சுடுகாட்டிற்கு ஸ்மசானத்திற்கு வாருங்கள், ஒரு பூஜை செய்ய வேண்டும், அதன் மூலியமாக எனக்கு மிகப்பெரிய நன்மை உண்டாகும், நீங்கள் நான் கேட்கும் வரம் இதுதாங்கிறாரு. சங்கரர் சரின்னு சொல்லி வர்றாரு. அந்த இடத்துல சொல்றாரு, நீங்கள் படுத்துக்கோங்க, உங்கள் உடல் மேலே நான் ஹோமம் செய்கிறேன், அக்னி வார்த்து ஹோமம் செய்கிறேன், அப்பொழுது நான் வேண்டுதல் செய்தால் எனக்கு மிகப்பெரிய நன்மை உண்டாகும், நீங்கள் படுத்துக்கோங்கன்னு சொன்னால் அவர் சங்கரர் அவர் கொடுத்த வாக்கு கிணங்க அங்கே படுத்துக்கிறார். அந்த அக்னி ஹோமம் தயாராக இருக்கும் பட்சத்தில் ரெடியாக இருக்கு. கொஞ்ச நேரத்தில் அந்த அவர் அப்படியே தீ மூட்டி அக்னி வார்க்க ஹோம வார்க்க இருக்கும்போது சங்கரருடைய ஒரு சீடருக்கு ஏதோ ஒரு மனசில் படுது, குருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு, ஆபத்து இருக்குன்னு சொல்லி கதவை திறந்துக்கிட்டு வெளியில் வர்றாரு. அந்த சாதாரண மனிதனாக இருந்த அந்த சீடர் அந்த சுடுகாட்டுக்கு நோக்கி ஓடி போகிறாரு. சுடுகாட்டுக்கு ஓடுற வழியில் தன்னோட முழு உருவமும் நரசிம்ம அவதாரமாக மாறிவிடுது. வந்து சங்கரன் சூழ்நிலை பார்த்து உடனே அதை தடுத்து அந்த கபாலிகனை கொன்று சங்கரரை திருப்பி கூப்பிட்டு போகிறார். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்திருக்கு. அப்பேற்பட்ட ஒரு யார் எது கேட்டாலும் தனது உயிரையே கொடுக்கறதுக்கு தயாராக இருந்த சங்கரர் கடைசியெல்லாம் சேவையை முடிஞ்சு அம்மா கேட்குறாங்க, நான் இருக்கும் தருவாயில் நீ நேரடியாக வர வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதே போல் அம்மாவுடைய கடைசி நேரத்தில் தான் முன்னால் தோன்றி தானே அந்த காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சு விஷ்ணுவுடைய தரிசனமும் அம்மா வேணுங்கிறாங்க, அதையும் கொடுத்து போகிறாங்க. அவர் தனது 32 வயது வரை செய்த காரியங்கள், எழுதிய புஸ்தகங்கள், ஸ்தோத்திரங்கள் ஏராளமானது. அவர் எல்லா தேவ தெய்வங்கள் மீதும் எல்லா வித ஸ்தோத்திரமும் பாடல்களை ஏற்றியிருக்கிறார். அவர் சிவ அவதாரமாக இருந்தாலும், சைவத்தை நிலைநாட்டியவராக இருந்தாலும், எல்லா தெய்வம் மீதும் ஸ்தோத்திரங்கள் எழுதியிருக்கிறார். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கிறாரு, அம்பாள் மீது பாஷ்யம் எழுதியிருக்கிறாரு, எல்லா விதத்திலையும் செஞ்சிருக்கிறார்கள். அவருடைய காரியங்களெல்லாம் பார்க்கும்போது பிற்காலத்தில் வந்த நமது மக்கள், சாதாரண மக்கள், விஷ்ணு தான் சிறந்தவர் இல்லை சைவம் தான் சிறந்ததுன்னு பேதம் பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை செய்தும் பார்க்கும்போது இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் என்று கூறுகிறார். அருமையான பாடலாம், கருத்துமிக்க பாடல், பஜகோவிந்தம் அப்படிங்கிற பாடலை இயற்றியது சங்கரர் தான். விஷ்ணு அவதாரம் பற்றி சிவனே பாடல் இயற்றியது போல் இருக்கிறது. அப்படி எல்லா மார்க்கமும் ஒன்று தான் என்று காட்டுறதுக்காக வந்த அவர் கடைசியாக 32வது வயதில் இமயமலைக்கு போய் பத்ரிகாசிரமத்துக்கு கொஞ்ச நாள் தங்கிட்டு சீடர்கள் சொல்லிடுறேன், இனி நீங்கள் திரும்பி போங்க, உங்கள் மடத்துக்கு போயிடுங்க, நான் இறைவனை நோக்கி செல்கிறேன், திரும்பி எனக்கு கூட வரக்கூடாது, வர வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே இருக்கிற இமயமலை பனிமலை மீது நடந்து போய் மறைஞ்சிடுறார். அவர் காட்டிய வழி, அவர் கொடுத்த அந்த பொக்கிஷங்கள் காலகாலமாக இருக்கும். இப்போ சொல்லியிருக்காங்க, இந்த உலகம் இருக்கும் வரை சங்கரருடைய இந்த காட்டின வழி இருக்கும் என்று கூறியிருக்கிறார். அப்பேற்பட்ட சங்கரரும் சாமிஜி பற்றி மக்கள் கூறும்போது
இவர் சங்கரரின் அவதாரம் என்று சாமியை பற்றி பல முறை கூறியிருக்கிறார்கள். இவர் 32 வயதில் காலமானார். சாமிஜி 39 வயதில் காலமானார். இந்த பாரதத்தை மட்டுமல்ல, உலகத்துக்கே ஒரு பெரிய ஒரு தர்மத்தின், நமது இந்து தர்மத்தின் கருத்துக்களை கொடுத்து உலகத்தின் போக்கையே மாற்றிவிட்டு காலமானார். அப்பேற்பட்ட அந்த சங்கரரின் வாழ்க்கையை நினைத்து அவருடைய கருத்துக்களை நம் மனதில் பயிது அவர் மீதும் இறைவன் மீதும் நமக்கு பக்தி பெருக நம்ம வேண்டுவோம். அடுத்தது இந்த வைஷ்ணவ ஆச்சாரியாரான திரு ராமானுஜர் வைணவத்துக்கு ஒரு பல பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாம் அந்த காலத்திலேயே வந்திருந்தது. அப்பொழுதும் பகவான் கூறியது போல, இப்பொழுதெல்லாம் தர்மத்துக்கு ஒரு சோதனையோ தர்மத்தை காப்பாற்ற பகவான் அவதாரம் எடுப்பார் என்பது உண்மைதான். ராமானுஜர் நமது தமிழ்நாட்டில் இருக்கிற காஞ்சிபுரத்துக்கு அருகில் இருக்கிற ஸ்ரீபெரும்புதூரில் 1137 பிறந்ததாக, 1017 ஆண்டு பிறந்ததாக கூறுகிறார்கள். அவர் மறைவு தான் 1137 ஆண்டுகளாக கூறுகிறார்கள். சின்ன வயசுலேருந்தே வரதராஜன் மீது அபார பக்தி. கோயிலுக்கெல்லாம் போவார். ஸ்ரீபெரும்புதூரில் நான் வரதராஜ் கோயில் காஞ்சிபுரம் போய் நடந்து போய் வருவார். தனக்கு ஒரு நல்ல குரு வேணும்னு சொல்லி அங்கே இங்கே தேடுறாரு. அப்பொழுது அந்த வரதராஜ கோயில் வளாகத்திலேயே இருக்கும் ஒரு பிராமணர் அல்லாத திருக்கட்சி நம்பி அங்கே இருப்பார். அவர் மிகப்பெரிய பக்தர். அவர் வரதராஜ சுவாமியோட தினமும் பேசுவதை மக்கள் அறிவார்கள். கடவுள்கிட்டே எப்படி நம்ம குருதேவர் காளிகிட்ட பேசுகிறாரோ, அம்மா கிட்ட போய் கேட்டுட்டு வரேன்னு சொல்லுவார் குருதேவர். யாராவது வந்து உனக்கு ஏதாவது ஒரு ஞானம் வேணுமா, அத்வைதம் என்னென்னு சொல்லணுமான்னா, சரி அம்மாவை கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிட்டு வந்து அம்மா சரின்னு சொன்னாங்க அப்படிம்பாரு. உனக்கு இந்த தீட்சைன்னு செஞ்சு வைக்கணும், நீ அதுக்கு தகுந்த சக்தி உங்ககிட்ட இருக்கு, நான் செய்யட்டுமான்னு யாராவது வந்து சொன்னால் நான் அம்மா கிட்ட கேட்டுட்டு வர்றேன்பாரு. அப்படி இந்த திருக்கட்சி நம்பி வரதராஜை கிட்ட பேசுவதுன்றது எல்லாரும் அறிந்தவர்கள். அப்பேற்பட்ட ஒரு மனிதர். அவரை நீங்கள் எனக்கு குருவாக இருந்து எனக்கு உபதேசம் செய்யுன்னு சொல்லும்போது அவர் மறுக்கிறார். நான் அப்படி பண்ண முடியாதப்பா, உனக்கு குருவாக இருப்பவர்கள் நேரம் வரும்போது உனக்கு புரியும் சொல்லி மறுக்கிறார். இருந்தாலும் அவர் மீது அவ்வளோ ஒரு பக்தி. அவருக்கு ஒரு ஏஜ் வரும்போது அவருக்கு கல்யாணம் நடக்குது. கல்யாண வாழ்க்கை அவருக்கு சரியாக அமையலை. மனைவியின் புத்தி வேறு விதமாக இருந்தது. அதனால் மனைவியை தனது பெற்றோர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இவர் காஞ்சிபுரத்தில் சன்னியாசம் எடுக்க முயற்சி செய்கிறார். அதுக்கப்புறம் இவருடைய காரியம், இவர் ராமானுஜர் வந்த காரியம் என்ன என்பதற்காக ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்த ஆச்சாரியர்கள் எல்லாம், சில ஆச்சாரியர்கள் வந்து அவருக்கு சொல்லுவார்கள், இன்டைரக்டாக சொல்லுவார்கள், இந்த வைணவத்துக்கு யார் அப்பொழுது ஆள வந்தார் என்ற மிகப்பெரிய ஆச்சாரியர் கடைசியாக தனது மறைவுக்கு முன்பு இந்த ராமானுஜரை மீண்டும் அந்த ஸ்ரீரங்கத்தில் இந்த வைணவத்தின் ஆச்சாரியராக நியமிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு முறை அவரை காண காஞ்சிபுரம் வந்து தூரத்திலிருந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே தெரிஞ்சது இவர் தான் அதுக்கு பொருத்தம்னு சொல்கிறார். ஆனால் கூப்பிட்டு பேசலை. திரும்பி போயிடுறாரு. போனக்கப்புறம் அவருக்கு உடம்பு முடியாமல் ஆயிடுது. இந்த விஷயம் தெரியப்படுத்தி ராமானுஜரை அங்கே வர சொல்கிறாங்க. அவரும் அதுக்கு முன்பு சில நடந்த நிகழ்ச்சிகள் எப்படின்னா, அவரும் தனக்குன்னு இந்த திருக்கட்சி நம்பி குருவாக இருக்க மறுக்கும் பட்சத்தில் தன் குரு யாருன்னு கேட்கும்போது அவங்க கூறுகிறார்கள், திருக்கோஷ்டியூரில் இருக்கிற ஒரு மகான் தான் உங்களுக்கு குருவாக அமைகிறார் என்று சொல்கிறார். கோஷ்டி பூர்ணா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இருப்பார்.
திருக்கோஷ்டில் இன்னும் அந்த மடம் இருக்கிறது. அவர் ஒவ்வொரு முறையும் போய் குருகிட்ட தீட்சை வாங்க போகும்போது ஒவ்வொரு முறையும் அவர் மறுக்கிறார். 20 முறை கிட்டத்தட்ட போகும்போது 20வது முறையில்தான் அந்த குரு ராமானுஜரை ஏற்றுக்கொண்டு, சரி நீ ஸ்ரத்தையோட வந்திருக்க, நான் உனக்கு இந்த நாராயண உபதேசத்தை செய்கிறேன், இதை நீ முறைப்படி பூஜை செய்யணும், சாஸ்திரங்கள் கூறியபடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நாராயண மந்திரம், ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை கூறி, இதை நீ ஜபித்து வந்தால் உனக்கு சொர்க்கம், உனக்கு எல்லா விதத்திலும் பந்தத்தில் விடுபட்டு நீ இறைவனை சொர்க்கத்தை அடைவாய் அப்படின்னு சொல்றேன். இது யாருக்குமே சொல்லக்கூடாது, அது சொன்னா அதன் தாக்கம் வேறு விதமாக இருக்கும் என்று குரு இவருக்கு எச்சரிக்கை செய்கிறார். அப்போ அவர் கேட்குறாரு, நான் மற்றவங்களுக்கு இதை சொன்ன என்ன ஆகும் அப்படின்னா, அதை கேட்பவர்கள் எல்லாத்துக்கு பரமபாதம் விஷ்ணு பாதம் கிடைச்சி போயிடுவாங்க, சொர்க்கம் கிடைக்கும், நீ கோர நரகத்துக்கு செல்வாய் அப்படிங்கிறார். இவர் ஒன்றும் பேசலை, குருவை வணங்கிக்கிட்டு வெளியில் வர்றாரு. பெரிய அந்த கோபுரம், கோயில் கோபுரம் இருக்கு, அந்த கோபுரத்துக்கு மேலே போய் நின்றுக்கிட்டு அங்கிருந்த சாதாரண மக்கள் எல்லாரையும் அழைக்கிறார், உரத்த குரல் அடிக்கிறார், எல்லாரும் இங்கே வாருங்கள், இங்கே வாருங்கள், நீங்கள் சொர்க்கத்திற்கு போகிறதுக்கான ஒரு மார்க்கத்தை காட்டுகிறேன், வாருங்கள், இன்னும் எல்லாரும் கூப்பிடுறாரு. எல்லாரும் ஓடி வர்றாங்க. இவருடைய முகம் தேஜஸ் இருக்கிற அந்த முகத்தை பார்த்து எல்லாரும் வர்றாங்க. கோயில் அந்த கோபுரத்திலிருந்து அவர் கத்தா எல்லாரும் கீழே நின்ன இவர் இந்த நாராயண மந்திரத்தை ஓதுறார். சொல்லிட்டு நீங்களும் அதை திருப்பி சொல்லுவாங்க. அவங்களும் எல்லாரும் அதை திருப்பி சொல்றாங்க. இதை நீங்கள் தினந்தோறும் செய்யுங்கள், பகவானுடைய பாதம் சென்று அடைவீர்கள் சொல்லி சந்தோஷமா எல்லாருக்கும் சொல்றாரு. எல்லாரும் அதை கேட்டுக்கிட்டு சந்தோஷமா போறாங்க. இந்த விஷயத்தை உடனே குருவுக்கு யாரோ சொல்றாங்க. குருவுக்கு ரொம்ப கோவம், அவர் கூப்பிட்டுவான்னு சொல்றாங்க. குரு கிட்ட வர்றாரு. கோஷ்டி பொருளாகிட்டு வரும்போது, என்ன நீ பண்ணிட்டேன், இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டேன், நான் அவ்வளோ சொன்னியும் நீ அதை கேட்கல, ஏன் இப்படி பண்ணேன்? ஐயா, நீங்க இதை மற்றவர்கள் கேட்டா அவர்கள் சொர்க்கத்துக்கு போவார்கள் சொல்லியிருக்கீங்க, அப்போ ஏன் நீ உனக்கு என்ன நிலைமை ஆகும்னு நான் சொல்லலையா? நரகத்துக்கு போவீங்கன்னு சொன்னீங்க. இத்தனை மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் சொர்க்கத்திற்கு போவதற்காக நான் அதை கூறினால் அவர்கள் சொர்க்கம் கிடைப்பதில் எனக்கு திருப்தி, அவர்கள் சார்பாக நரகத்திற்கு நான் போக தயாராக இருக்கிறேன் ஐயா, அதனால்தான் நான் அப்படி கூறியிருக்கிறேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்கிறார். உடனே குரு அவனை கட்டி தழுவி, எப்பேற்பட்ட இதயம் கொண்டிருக்கிறப்பா, மக்கள் நலனுக்காக நீ நரகத்துக்கு செல்ல தயாராக இருக்கிறியே, எப்பேற்பட்ட இதையா, நீ தான் இந்த வைணவத்துக்கு பொருத்தமானவர் அப்படின்னு சொல்லி தழுவுறாரு. சாமிஜியும் இந்த விஷயத்தை மிக அழகாக சொல்றார். ராமானுஜருடைய இதயத்தை என்ன சொல்லுவதுன்னு கூறுகிறார். குருதேவரும் ராமானுஜர் பற்றி அறிந்திருக்கிறார். ராமானுஜரை பற்றிய டிராமாவை குருதேவர் கல்கத்தா ஸ்டார் தியேட்டர்ல எல்லாம் போய் பார்க்குறாரு. அன்னை சாரதா தேவியும் ராமானுஜர் டிராமாவை பார்க்குறாங்க. பிற்காலத்தில் சுவாமி ராமகிருஷ்ணன் இந்த சென்னையில் இருக்கும்போது 1897 11 வரைக்கும் இருக்கும்போது ராமானுஜரை பற்றி அவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சு காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், ஸ்ரீரங்கம் எல்லா இடத்துக்கு பிரம்மானந்தரையும் கூட்டு போய் இவரும் போய் பல முறை போய் எல்லாம் ஸ்டடி பண்ணி ராமானுஜர் பற்றி அருமையான ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். நமது மடத்தின் பப்ளிகேஷனில் இருக்குது. ராமகிருஷ்ணானந்தர் எழுதின புஸ்தகம். அது இன்றளவும் ஒரு அத்தன்டிகேட்டட் புக்கு, அவ்வளோ ஒரு ஆதாரபூர்வமான புஸ்தகமாக அது இருக்கிறது.
எல்லாரும் படிக்க வேண்டும். அப்படி சசி மகாராஜ்க்கு அவ்வளோ ஒரு இம்ப்ரெஷன் வந்திருக்கு. அப்பேற்பட்ட ஒரு வாக்கியம். இவர் இந்த குருகிட்ட இருந்து அந்த தீட்சை வாங்கிக்கொண்டு மீது இங்கே வருவார். இதற்கு முன்னால் காஞ்சிபுரத்தில் இளம் வயதாக இருக்கும்போது கல்வி கற்கிறதுக்காக யாதவ பிரகாஷ் என்ற ஒரு பண்டிட்கிட்ட போய் கல்வி கற்க போகிறாரு. அவர் இவருடைய குணங்களையும் இவருடைய திறமையும் பார்த்து இவர் மீது பொறாமை கொண்டு ராமானுஜரை கொல்ல வேண்டும் என்று அவர் முடிவு செஞ்சு காசிக்கு யாத்திரை கூட்டு போய் அந்த யாத்திரை பேரில் நடுவில் ஏதோ ஒரு இடத்துல இவரை மாய்த்து விட வேண்டும் என்று சூழ்ச்சி பண்ணி கூட்டு போறாரு. இவர் கூடவே ராமானுஜருடைய மற்றொரு தூரத்து உறவினரும் போறாங்க. ஒரு முறை வட இந்தியாவில் பயணம் போயிட்டு இருக்கும்போது பர்டிகுலர் நாளில் ராமானுஜரை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் பேசுவதை இவருடைய உறவினர் கேட்டு விடுகிறார். உடனே அவர் தனியாக ராமானுஜர்கிட்ட வந்து பெரிய குழு செல்கிறது. ராமானுஜர்கிட்ட சொல்லி, இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி உன்னை இன்னைக்கு கொல்றதுக்காக முயற்சி செய்கிறாங்க, நீ தூரத்திலிருந்து அந்த ஓடையிலிருந்து தண்ணீர் கொண்டு வரேன்னு சொல்லி பாத்திரத்தை கொண்டு போயிட்டு அதை அப்படியே விட்டுட்டு நீ ஓடி போயிடு, தப்பிச்சுக்கோன்னு சொல்கிறாரு. அவரும் சூழ்நிலையை புரிந்து கொண்டு ராமானுஜர் அதே செஞ்சு இந்த ஓடத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து நடு காட்டுக்கு ஓடி போயிடுறாரு. இதெல்லாம் நடந்த விஷயங்கள். ரொம்ப தூரம் ஓடி போயிடுறாரு. அவங்க யாரும் பின்னால் வந்து இவரை பிடிக்க முடியாத அளவுக்கு ஓடி போயிடுறாரு. இவர் ஆதிசேஷன் அவதாரமாக இருந்தாலும் இந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவர் தாங்க வேண்டியது இருக்கு. அந்த இடத்துக்கு வந்தபோது அந்த ராத்திரியில் அடர்ந்த காட்டில் திடீர்னு ஒரு தம்பதிகள் தோன்றாங்க. தம்பி இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது, நான் இப்படியெல்லாம் யாத்திரைக்கு வந்தேன், ஆனால் நான் இப்போ உடனே நான் திரும்ப காஞ்சிபுரம் போகணும், நான் வழி தெரியாமல் இருக்கு, எப்படி போகணும்னு தெரியலன்னு. ஓ அப்படியா சொல்லி அவங்க ஏதோ ஒன்று சாப்பிட கொடுக்குறாங்க, இதை சாப்பிட்டுட்டு நீ ஓய்வேடு, நாம் உங்களுக்கு வழி காட்டுறோன்னு சொல்கிறாங்க. அவரும் சரின்னு சொல்லி அதிகாலை வேளையில் அவங்க வர்றாங்க. அந்த பிரசாதத்தை சாப்பிட்றாரு, அப்படி கண்ணை அயர்ந்துறாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் கண்ணை திறக்கும்போது வட இந்தியாவில் ஏதோ ஒரு காட்டில் நடந்த இந்த நிகழ்ச்சி. அவர் கண்ணை திறக்கும்போது காஞ்சிபுரம் எல்லையிலே இவர் இருக்கிறத உணர்றாரு. கொஞ்ச நேரத்துலேயே அவரை அந்த பகவான் அங்கே கொண்டு வந்து விட்டுறாரு. தூரத்திலிருந்து பார்க்கும்போது வரதராஜ கோயிலுடைய கோபுரம் தெரியுது. ஒரே ஆச்சரியம் இருக்கு. இவ்வளோ தூரம் மாசக்கணக்காக நடந்து போயிருந்தோம், நேற்று தான் அந்த மாதிரி இந்த உயிர் பிழைக்கணுங்கிறதுக்காக வந்தோம், இன்னைக்கு இந்த மாதிரி காஞ்சிபுரத்துக்கு சில நேரங்களில் எப்படி வர முடியுதுன்னு பார்க்கும்போது அவருக்கு அசிரியர் கேட்குது. வந்தது வந்து விஷ்ணுவும் லக்ஷ்மி தேவியும் தான், நாராயணனும் லட்சுமி தான். அவருக்கு அந்த தம்பதி வழியில் வந்து அவரை திரும்ப காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்புறம் பிற்காலத்தில் அந்த பொறாமை பிடிச்ச அந்த யாதவ பிரகாஷரே இவருடைய மகிமையை உணர்ந்து ராமானுஜருக்கே சீடராக வந்து அமைகிறார். வரதராஜர் அருளும் இருந்தது. ஸோ அப்படி கடைசியாக அந்த ஆளவந்தாருடைய விருப்பத்துக்கு இணங்க மக்கள் வந்து சொல்கிறாங்க, ஆளவந்தார் வந்து மரணப்படுக்கையில் இருக்கிறாரு, உடனே நீ உங்களை கூப்பிடுறாருன்னா இவர் போகிறாங்க. 4 நாட்கள் நடந்து போகிறாங்க. அந்த காலத்தில் வசதிகள் இல்லை. போகிறதுக்குள்ளே அவருடைய உயிர் பிரிந்து விட்டது. இருந்தாலும் அவருடைய விரல் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரி இருந்தது, மடங்கி இருந்தது. அவர் மனதில் இருந்தது சில விஷயங்கள் இருந்துருச்சு. அவர் நிறைவேற்ற வேண்டும் என்ற கட்டளை, அது ஒரு 2-3 கட்டளையை வந்து இதெல்லாம் நான் பண்ணுறேன், இந்த பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதுவேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஒரு விரல் வந்து நார்மலுக்கு ஆகுது. இன்னொன்று, ஒரு குறிப்பிட்ட குழந்தைக்கு பராசரன் என்று பெயர் வச்சு வளர்த்து வரேன்னு சொல்லும்போது அது இன்னொரு விரலும் இயல்பாகுது. அதுபோல் இன்னொரு விருப்பத்தையும் நான் நிறைவேற்றுவேன் குருவேன்னு சொல்லி அவர் வேண்டுறாரு. அது வேணும்னா 3வது விரலும் நார்மல் ஆகுது. எல்லாருக்குமே சந்தோஷம். அப்புறம் எல்லாருடைய கட்டளைக்கு வேண்டுதலுக்கு இணங்க அங்கே ஸ்ரீரங்கத்தில் வைஷ்ணவ தலைமை பீடத்தை அலங்கரித்து
நிறைய சேவைகளை செஞ்சு கொண்டு வர்றார்கள். இந்த சேவைகளும் இவருடைய பாப்புலாரிட்டியும் குறிக்காதவர்கள் இவரை மீண்டும் எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த காலத்தில் சில மன்னர்கள், காஞ்சிபுரம் அந்த ஏரியாவில் இருந்த மன்னர்கள் இவர் எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். ஒன்று, இவர் மத மாற்றம் மாறி பௌத்தத்துக்கோ இல்லை மற்ற இடத்துக்கோ வரணும், இந்த வைணவத்திலிருந்து அவர் விலகி வரணும், இல்லைன்னா அவரை கொல்ல வேண்டும் என்கிற சூழ்ச்சியில் எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி வரும்போது, ஒரு முறை இந்த விஷயத்தை அறிந்த ராமானுஜனுடைய சீடர் கூறத்தாழ்வார், ஐயா, உங்களுடைய உயிருக்கு பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது, நீங்கள் உடனே இங்கேருந்து நீங்கள் கிளம்பி தப்பிச்சு போங்க, உங்களுக்கு பதிலாக நான் அந்த ராஜாவை சந்திக்கிறேன்னு சொல்லி போகிறாங்க. அந்த ராஜா கிட்ட போகும்போது, அந்த ராஜாவுக்கு அந்த மக்களுக்கு அந்த நேரத்தில் இவர் தான் ராமானுஜருங்கிறது, இவர் கூறத்தாழ்வார் என்பது தெரியவில்லை. நீ எங்கள் மதத்திற்கு வரணும், நம்ம சொல்லப்படி கேட்கணும்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்கிறார். அப்படி பண்ணலைன்னா உங்களோட கண்ணை நோண்டி எடுக்கிறோம் அப்படிங்கிறாரு. நீங்கள் பரவாயில்ல பண்ணுவோங்கிறார். அவர்கள் அந்த கூறத்தாழ்வாருடைய கண்களை அந்த அரக்கர்கள், அந்த ராஜா பேரில் இருக்கிற அரக்கர்கள் நோண்டி எடுக்கிறாங்க. அவர் அதையும் தாங்கி கொண்டு சிறையிலையோ எங்கேயோ இடத்துலையோ அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த காலகட்டத்தில் அவர் ராமானுஜர் இங்கிருந்து எல்லாம் எஸ்கேப் ஆகி மேல்கோட்டை வரைக்கும் சென்று அங்கு ஒரு மட ஸ்தாபனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்கள். பிற்காலத்தில் அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலை நல்லா ஆனதுக்கப்புறம் திரும்பி ஸ்ரீரங்கம் வர்றாரு. ஸ்ரீரங்கம் வரும்போது இவருடைய கூறத்தாழ்வாரின் தியாகத்தை எல்லாம் பார்த்து மீண்டும் அவருக்கு பார்வை கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. மறுபடியும் காஷ்மீர் சொல்கிறார்கள். அங்கே போய் இந்த சாஸ்திரங்களுக்காக இன்னும் சிறப்பான விளக்கங்கள் எழுதுகிறாங்க. எல்லாம் நம்முடைய வட இந்தியாவில் இருக்கிற ராமானந்த சரஸ்வதி, மீராபாய், சைத்தன்யர், இந்த வைணவத்திற்கான சம்பந்தப்பட்ட எல்லா ஆச்சாரியர்களும் இந்த ராமானுஜருடைய வழி வந்தவர்கள் தான் என்பதை நாம் அறிய வேண்டும். சைத்தன்ய மகாபிரபு பிற்காலத்தில் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து மற்றும் பல கோயில்களுக்கு வந்து சென்றது அங்கு அவருடைய சரித்திரம் கூறுகிறது. அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியரை இருந்து வைணவத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்து, ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி கொடுத்து, எல்லா காலத்துக்கும் அது பொருத்தமானதாக அமைத்து கொடுத்து, மக்களுக்கு பக்தியை கொடுத்து, நம்முடைய வைணவர்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த மார்க்கத்தையும் சொல்லி, பிற்காலத்தில் வந்து அந்த நரசிம்மேத்தான் என்ற ஒரு மிகப்பெரிய பண்டிதர் வைணவர் என்பவர் யார் என்று வைஷ்ணவ ஜனத்தோங்கிற அந்த பாட்டில் சொல்லியிருக்கு. பிறருடைய துக்கத்தை கண்டு ஐயோ இப்படியா இருக்கிறாரே என அவனுக்கு சேவை செய்ய யார் முன் வருகிறார்களோ அவரே உண்மையான வைணவன் என்று அந்த நரசிம்மேத்தா பாடல் கூறுகிறது. காந்திஜி இந்த பாடலை கடைசி வரைக்கும் அவ்வளோ விரும்பி பாடுவார். அப்பேற்பட்ட ஒரு வைணவத்தினுடைய குணங்களையும் காட்டி தந்த ராமானுஜர் 120 நீண்ட ஆண்டுகள் வாழ்ந்து கடைசியாக சமாதி ஆகிறார். அவருடைய உடலும் இன்னும் இருக்கிறதாக ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறதாக கூறப்படுகிறது. அப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள் காலகாலமாக வந்து நமக்கு பக்தியை வளர்த்து தேவையான ஒரு சக்தியை கொடுத்து நமது தர்மத்தை காப்பாற்றும் அந்த ஆச்சாரியர்களை மீண்டும் மீண்டும் நாம் வணங்கி நமக்கும் நமது ஆன்மீக வாழ்க்கைக்கும் எப்போதும் ஒரு துணை நின்று வழிகாட்ட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நல்ல நாளில் அவர்கள் ஆச்சாரியர்களை அனுகிரகத்தை வேண்டி திருமூவரின் ஆரோக்கியத்தை வேண்டுவோம். மீண்டும் சந்திப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.